அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த பிக் பாஸை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ், பொதுமக்கள், அப்புறம் ரிவ்யூ பண்ணக்கூடிய ரிவ்யூவர்ஸ், செலிபிரிட்டிஸ், இந்த யாரெல்லாம் வந்து சினிமா துறையில் சார்ந்தவங்க, இல்லை சீரியல் துறையில் சார்ந்தவங்க, விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் யாரெல்லாம் பிக் பாஸை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரும் கல்வி ஊற்றக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான். ஏன் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கல்வி ஊற்றுறாங்க? ஏன்னா கல்வி ஊற்றுற மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு? ஒரு சைடு பேசுறதுல இருந்து தான் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை மற்றவங்க பேசணும்னு எதிர்பார்க்குற வரைக்கும் நிறைய அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இதுல நிறைய அவர் வந்து வாங்கிட்டு இருக்காரு டோஸ். கமல் சார் அவர்கள் வந்து 7 சீசன் பண்ணி 7வது சீசன்ல ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணாரு. அதுக்கே மக்கள் எப்படி அடிச்சாங்க? கமல் சார் எங்க இருக்காரு? அவரே என்ன அடி அடிச்சாங்க? அதை பார்த்து கூட நம்ம கத்துக்கலனா எப்படி அப்படின்னு தான் இன்னும் அடிக்கிறாங்க விஜய் சேதுபதியை. சரி, இப்படி இருக்க இன்னொருத்தர் இருக்காருங்க. இவரும் வந்து ரிவ்யூ பண்ற ஒரு பர்சன் தான். அவரு காரி துப்பாத குறையா பயங்கரமான ஒரு விமர்சனத்தை விஜய் சேதுபதி அவர்கள் மேல வச்சிருக்கிறாரு. அவரும் எங்களை மாதிரியே பிக் பாஸை ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு பர்சனா மாறிட்டார். இப்ப கொஞ்ச நாளா ஒரு 4-5 சீசனாவே அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்னதான் இசையமைப்பாளராக இருந்தாலும் இதுதான் அவருடைய பிரதானமான ஒரு வேலையாவே இப்ப மாறி நிற்குது. பிக் பாஸை ரிவ்யூ பண்றது ஒரு விதமான ஒரு சாஃப்டான டோன்ல அவர் கூறிய அந்த அழகிய தமிழ் சொற்களை போட்டு பயங்கரமா ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஜேம்ஸ் வசந்தன் சார் அவர்கள். ஸோ இவர் விஜய் சேதுபதி அவர்களை குறித்து ஒரு பெரிய ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. ஃபேஸ்புக்லையா இல்லை ட்விட்டரா தெரில, ஐ திங்க் இட்ஸ் ட்விட்டர் நினைக்கிறேன். ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு விஜய் சேதுபதிக்கு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இப்போ வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு, செய்தி சேனல் வரைக்கும் போயிருக்கு. ஜேம்ஸ் வசந்தன் வந்து இவர் எப்பயுமே இதுக்கு முன்னாடி கமல் சாரையும் இதே மாதிரி ஒரு கருத்து வச்சிருந்தார். கமல் சார் வந்து ஒன் சைடாக நடக்கும்போது பேசியிருந்தாரு. ஸோ பிக் பாஸில் நடக்கக்கூடிய சில தவறான விஷயங்களை குறித்து அப்பப்போ கருத்து சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவர் விஜய் சேதுபதி அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அப்படியே படித்து காட்ட போகிறேன். படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தரப்புல இருந்து சில செய்கையும் சேர்த்து செய்வோம். சரிங்களா? முதல்ல பிக் பாஸ் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நடத்துனர் கமலஹாசன், இப்போது விஜய் சேதுபதி இருவரும் அவரவர் பாணியில் நடத்துவதும் அதற்கு ஆதரவு விமர்சனங்களும் எழுவதும் இயல்புதானே. முடிச்சிட்டார். அடுத்து, கமலஹாசன் மேல் இருந்த குற்றச்சாட்டு எல்லாரிடமும் ரொம்பவும் மென்மையாகவும் கொஞ்சம் கூட கடிந்து கொள்ளாமலும் கண்டிப்பு இல்லாமல் இருக்கிறார் என்பதுதான். இதையெல்லாம் கேட்டறிந்துதானே வந்திருப்பார் விஜய் சேதுபதி. தொடக்கத்தில் விஜய் சேதுபதியின் இயல்பான அதிரடியான பாணியை கண்டு வியந்தவரும் பாராட்டியவரும் இன்று வெறுப்புடையும் நிலைக்கு சென்றிருக்கின்றனர். போட்டியாளர்களிடம் உரையாடும் போதும் பிரச்சனைகளை ஆராய்ந்த போதும் கமலஹாசனிடம் பண்பு இருந்தது, முதிர்ச்சி இருந்தது, ஞானம் இருந்தது. ரொம்ப பாருங்க, அவர் வந்து எந்த அளவுக்கு உள்ள போய் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப யோசிச்சு சிந்திச்சு எந்தெந்த தமிழ் வார்த்தைகளை போட்டால் கரெக்டாக இருக்குமோ அப்படி வந்து மனுஷன் செதுக்கியிருக்கிறாப்புல. அடுத்து, ஞானம் இருந்தது, மதிநுட்பம் இருந்தது, சமூக பொறுப்பு இருந்தது, ஒவ்வொருவரையும் ஆளுமைகளாகவே பார்த்தார், கையாண்டார். இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஒரே மாதிரி தான் அவர் வந்து ட்ரீட் பண்ணாரு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. அவர்களை நேரடியாக குற்றப்படுத்துவதில்லை, சொற்களால் காயப்படுத்துவதில்லை, மட்டுப்படுத்தியதில்லை, தனிப்பட்ட விதத்தில் தாக்கியதில்லை, அவர்கள் உணர்வுகளை சீண்டியதில்லை, தனக்கிருந்த உயர் பொறுப்பை கொண்டு அவர்களை சிறுமைப்படுத்தியதும் இல்லை. இவற்றையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று புரிந்து கொள்பவர் புரிந்து கொள்ளட்டும். இது முடிஞ்சு, முதல் பேராகிராஃப் முடிஞ்சு. அடுத்து, இது ஆணாதிக்க உலகம், நாம் தமிழ் சமூகமும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஹிஸ்டரிக்கு போயிட்டாப்புல. அதன் நிரூபணத்தையும் இந்த வீட்டில் 55 நாட்களாக கண்கூடாக கண்டு வருகிறோம். தன்னை கேள்வி கேட்கிற விமர்சிக்கிற பெண்களை எப்படி ஆண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடுமையாக கொடுமையாக தாக்கி நிலைகுலைய செய்து மகிழ்கின்றார்களோ அதையே நிகழ்ச்சி நடத்துவரும் நேத்து செய்தது நம்மை அச்சப்பட வைக்கிறது. நேற்றுக்கு பவித்ரா கிட்ட அவர் பேசின விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பவித்ராவை ஒரு விஷயத்த சொல்லி ஒத்துக்கோன்னு சொல்லி அவர் ஃபோர்ஸ் பண்ணி கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கலை வேற. ஸோ அதை வந்து பேசியிருந்தாலையா, ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாரு. இவர் ஆண்களை கண்டு அஞ்சுகிறார் என்பது ஒரு புறம். அதாவது இந்த வீட்டில் சில பேரை பார்த்து இவர் பயப்படுறாரு. பாய்ஸில் எஸ்பெஷலாக தீபகா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், ராணுவா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு பாய்ஸில் இவர் வந்து கடுமையாக யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சலிச்சு ஒருத்தர் எடுக்கலாம், முத்துக்குமரன். அவரை தாண்டி மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இவர் ஒரு மாதிரி பார்ஷலாக தான் பேசுறார். இன்னொன்று அடுத்து வராப்புல, அதனால் பொதுநல கேடு ஒன்றும் இல்லை, பொதுநலத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்க ஆண்களை பார்த்து பயப்படுறீங்கன்னா பயந்துருக்கோங்க, அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அவர் இயல்பு, நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து, ஆனால்
அத்தனை குற்றங்கள் செய்த ஆண்களை விமர்சிக்காமல் ஏற்கனவே அவர்களால் உணர்வு பங்கம் செய்யப்பட்ட பெண்ணை இவரும் சேர்ந்து குற்றப்படுத்தி சிறுமைப்படுத்தி தான் செய்ததுதான் தவறு என்று சொல்ல வைத்து நொறுங்க வைத்து மகிழ்வதையும் நேற்று கண்டபோது தமிழ் சமூகத்தில் பெண்களின் எதிர்காலத்தை குறித்து அச்சம் மேலோங்கியது. மனுஷன் எங்க போயிட்டாரு பாருங்க. இது இப்ப இல்லைங்க, இது ஃபியூச்சரை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. இப்போ ஒரு பையன் தான் தப்பு பண்றான், அந்த பையனை நீங்க கொஸ்டின் கேட்காம யார் பாதிக்கப்பட்டாங்களோ, அந்த பையனால எந்த பெண் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கேள்வி கேட்கறது, அவங்கள குற்றப்படுத்துறது, அந்த குற்றத்தை ஒத்துக்க வைக்கிறது, அவங்கள மேலும் நொறுக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை நேற்று அவர் பண்ணதை பார்க்கும்போது நமக்கு ஃபியூச்சரை நினைச்சு பயம் வருதுன்ற லெவலுக்கு பேசியிருக்கார். அதோடு நிற்கவில்லை, மனுஷன் முடிக்கல, அதோடு நிற்கவில்லை. வெறி பிடித்த விலங்குகள் போல சுற்றி நின்று அந்த பெண்ணை உணர்வு வலையில் சின்னாபின்னமாக்கிய அந்த ஆண்களை பாராட்டி பிக்பாஸ் வரலாற்றிலேயே சிறந்த பங்கேற்பாளர் என்கிற பட்டத்தை வழங்கியது நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஐ திங்க் இது மஞ்சரிக்குன்னு நினைக்கிறேன். மஞ்சரிக்கு போய் அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணார் இல்லையா? ஸோ அதில் இவர் தீபக் அவர்களை சிறந்த கேப்டன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. பங்கேற்பாளர்னா கேப்டனா? ஓகே, சிறந்த கேப்டன் அப்படிங்கிறது தீபக் சொல்லியிருந்தார் விஜய் சேதுபதி அவர்கள். அதை கோட் பண்ணி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். கடைசி முடியுது, போட்டியாளர்களும் உங்களையும் என்னையும் போல மனிதர்கள் தானே, அவரவருக்கு ஒரு பேசும் சிந்திக்கும் செயல்படும் விதம் இருப்பதும் இயற்கை தானே, அதை கிண்டல் அடிப்பதும் கடுமையாக சாடுவதும் இவர் நினைப்பதையே அவர்கள் சொல்ல வேண்டும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இவர் நினைப்பதையே அவர்கள் சொல்ல வேண்டும், அதை இவர் விரும்பும் வண்ணமே சொல்ல வேண்டும் என்பதும், இவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவங்க சொல்லணும், அதுவும் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறாரோ அப்படித்தான் இவங்க சொல்லணும் அப்படின்னு நினைப்பதும், சொல்லாவிட்டால் சினமடைவதும் சலித்து கொள்வதும் எதிரில் நிற்பவரை பொதுவெளியில் கேவலப்படுத்துவதும் வேண்டா வெறுப்போடு அவர்களிடம் உரையாடுவதும் ஒரு தொகுப்பாளருக்கு அழகா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட், பணத்துக்காக நிகழ்ச்சி நடத்த வருபவர் குறைந்தபட்ச பொறுப்போடு கண்ணியத்தோடு ஈடுபாட்டோடு நடத்த வேண்டும். கடைசியா அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமூகமே விழித்துக்கொள், வல்லவர் எல்லாம் நல்லவர் என்பதில்லை என்பதை விளங்கிக்கொள். புரியுதுங்களா உங்களுக்கு? வல்லவர் எல்லாம் நல்லவர் என்பதை புரியுதா உங்களுக்கு? வல்லவர் எல்லாம் நல்லவர் என்பதில்லை என்பதை விளங்கிக்கொள். புகழின் உச்சியில் இருப்பவருக்கு சமூக பொறுப்பும் இருக்கிறது என்பதை நினைவூட்டு. முடிச்சு மொத்தமாக முடிச்சிட்டார். ஸோ இது இப்போ ஜேம்ஸ் வசந்தன் இவர் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அதனால் அவர் சொல்கிறது அவ்வளோ முக்கியமாக இல்லை அப்படின்னு நீங்கள் இதை கடந்து போக முடியாது. அவரும் சினிமா துறையில் ஒரு முகம் தெரிந்த ஒரு நபர் தான். ப்ளஸ் பிக் பாஸ் தொடர்ச்சியாக ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறாரு. அவர் இந்த அளவுக்கு டீப்பாக இறங்கி விஜய் சேதுபதியை விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங்கில் இருக்கக்கூடிய குறைகள், அதை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா தப்பு பண்ணுறவனை விட்டுட்டு ஆக்ஷனை விட்டுட்டு ரியாக்ஷனை மட்டுமே இத்தனை நாளாக அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மஞ்சரி விஷயத்தில் நமக்கு மாற்று கருத்து இருக்குது, இருந்தாலும் மற்ற விஷயங்கள் இப்போ விஜய் விஷால் ஒரு விஷயத்த ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறான்னா அதை கேட்கறது இல்லை, முத்துக்குமரன் பேசுகிறாருன்னா அதை கேட்கறது இல்லை, தீபக் ஒருத்தர்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறாருன்னா கேட்கறது இல்லை. இந்த ஸ்கூல் டாஸ்கில் அருண் ஜாக்லினை எப்படி போட்டு டார்ச்சர் பண்ணாரு கேட்கல. ஜாக்லின் தான் அங்கே குற்றவாளியாக நின்னாங்க, மஞ்சரி தான் அங்கே குற்றவாளியாக நிற்கிறாங்க, சௌந்தர்யா தான் குற்றவாளியாக நிற்கப்படுறாங்க. பவித்ரா ஒரு கேமை நல்லா விளையாண்டதுக்கு அவங்கள கேம் நல்லா விளையாண்ட நீ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒத்துக்கணும் அப்படி போட்டு அடி. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சினம் கொண்ட பேச்சு யார்கிட்ட இல்லை, பசங்க கிட்ட இல்லை. சாச்சனா எக்ஸப்ட் சாச்சனாவா அப்படியே தாங்குன்னு தாங்குறது, சாச்சனா கூடனா அப்படி உயிரே கொடுக்குற அளவுக்கு இவர் ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஹோஸ்ட்டுக்கு அழகே இல்லை அப்படிங்கிறது தான் இவர் சொல்லியிருக்கார். இவரை தொடர்ந்து இவரை போலவே சுரேஷ் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ஜோ மைக்கேல் அவர்களாக இருக்கட்டும், ஃபேட்மேனாக இருக்கட்டும், வனிதாவாக இருக்கட்டும், சீசன் 5 ரன்னர் பாலாஜி, சீசன் 4 ரன்னர் பாலாஜி முருகதாஸ் அவர்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் சனம் செட்டி யாரெல்லாம் பிக் பாஸை ரிவ்யூ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருடைய கருத்தும் இதுதான், இன்க்ளூடிங் நாங்கள் எங்களை போன்ற விளம்பரம் இல்லாத ரிவ்யூவர்ஸும் சேர்த்து, இந்த சினிமா துறையை சாராத சோஷியல் மீடியாவில் ரிவ்யூ பண்ணக்கூடிய ரிவ்யூவர்ஸோடு சேர்த்து ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களுடைய கருத்துமே இதுதான். ஸோ
எல்லாருமே வந்து ஒரே கருத்தை பேசுறாங்க அப்படின்னும் போது இதை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கன்சிடர் பண்ணணும், எடுத்துக்கணும். என்ன நம்ம தப்பு பண்றோம், எங்க நமக்கு லேக் ஆகுது, எதை நம்ம வந்து பண்ணலை, எதை சொல்றாங்க. இப்போ விஜய் சேதுபதி வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்றாரு. இப்போ உங்களை வந்து ஒருத்தவங்க குறை சொல்றாங்க அப்படின்னா அது அவங்களோட ஒப்பீனியன் தான். நீங்க அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். ஆனால் யோசிக்கணும், ஏன் சொல்றாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறது யோசிக்கணும்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட மட்டுமே அவர் சொல்றாரு. இதை அவரும் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் எல்லாருடைய ஒரு கோரிக்கை. ஸோ ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டுனே சொல்லுவோம். அது வந்து கல்வி ஊத்திருக்காரு, செந்தமிழ்ல பேசியிருக்காரு. இது வந்து ஒரு நார்மல் தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மானக்கேடாக இருந்திருக்கும், வெக்கக்கேடாக இருந்திருக்கும். செந்தமிழில் சொன்னதுனால உங்களுக்கு படிக்கும்போது அப்படியே ரொம்ப பெருசாக அதனுடைய ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. பட் உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்கு. ஸோ அவர் தான் அங்கே திருத்திக்கணும், விஜேஎஸ் தான் திருத்திக்கணும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதே கண்டினியூ பண்ணார்னா இருக்க இன்னும் வந்து அவர் தனக்கான குழியை வெட்டிக்கிட்டே தான் இருப்பாருன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.